Hi, hello viewers. Welcome to Max with our YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபூரியர் சீரிஸ் ஃபுல் ரேஞ்சில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். Find the Fourier series expansion for the function f of x is equal to pi plus 3x if x is less than 0. So x ஓட வேல்யூ less than 0 இருந்துச்சுன்னா pi plus 2x. Suppose x is greater than 0 means pi minus 2x. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, f of x is equal to pi minus 2 times mod x அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ mod x ஓட டெஃபினேஷன் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ mod x is nothing but mod x is equal to minus x if x is less than 0. x less than 0 இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ்ன்னு கிடச்சிடும். பாசிட்டிவ் எக்ஸ் if x is greater than 0. ஸோ இங்கே வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடச்சிடும். ஸோ பை ப்ளஸ் 2xன்னு கிடச்சிடும். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி எக்ஸ்ன்னு மட்டும் கிடச்சிடும். பை மைனஸ் 2x அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனாக சிங்கிள் லைனில் மாற்ற முடியும். இது ஃபஸ்ட்டு வே. இது ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். தென் டெடியூஸ் அப்படிங்கிறப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட்டில் இருந்து சம் வேல்யூஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை நம்மளால் டெரைவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 1/1² + 1/3² அண்ட் ஸோ ஒன் திஸ் ஈக்குவல் டு π²/8. இது ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபூரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார்மில் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். ஓகே, f of x is equal to a0/2 plus sigma n is equal to 1 to infinity n is equal to 1 to infinity an cos nx plus bn into sin nx. ஓகே, ஸோ இதில் a0 an bn ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணிவிடுவோம். a0 is equal to 1 divided by pi into integral minus pi to pi f of x into dx. இது a0 ஓட வேல்யூ. தென் an is equal to 1 divided by pi integral minus pi to pi f of x into cos nx into dx. then bn ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 divided by pi integral minus pi to pi f of x into sin nx dx. ஓகே, ஸோ a0 an bn ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஒன்றும் ரிசல்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனா இல்லை ஈவன் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணணும். ஏன்னா ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா a0 an ஓட வேல்யூ 0 ஆகிடும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் bn ஓட வேல்யூ 0 ஆகிடும். அப்போ நம்ம ஃபார்முலா இன்னும் நம்ம சிம்பிள் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். f of x is equal to pi minus 2 times mod x. ஓகே, இதுதான் f of x. ஸோ f of minus x அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ எதுக்காக f of x மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். f of minus x is equal to f of x அப்படிங்கிற வேல்யூ கிடச்சது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். சப்போஸ் f of minus x is equal to minus of f of xன்னு கிடச்சது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்காக தான் இப்போ நம்ம f of xக்கு பதிலாக f of minus xன்னு அப்ளை பண்ணிவிட்டு வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 2 times minus x அப்படின்னு கிடச்சி. ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் 2 times x அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் ஒன்ஸ் அகைன் f of x. ஓகே, ஸோ f of x is equal to f of minus x. therefore given function is even function. ஓகே, ஸோ clearly என்ன தெரியும் அப்படின்னா f of x அப்படிங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். clearly f of x is an even function. ஓகே, ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா bn ஓட வேல்யூ 0 ஆகிடும். ஹென்ஸ் bn is equal to 0. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா bn ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1/pi into integral minus pi to pi f of x into sin nx. f of x அப்படிங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். sin nx அப்படிங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் வந்து என்ன தான் கிடைக்கும்? ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஸோ இன்டெக்ரல் ஆட் ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ரீசன் நமக்கு வெல் நோன் ரிசல்ட் தான். ரிசல்ட் தெரியும். ஒன்ஸ் அகைன் ஒர்க் அவுட் பண்ணலாம் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு minus a to a f of x into dx. ஓகே, ஸோ இதோட வேல்யூ 2 times 2 வேஸில் டிஃபைன் பண்ணலாம். ஒன்று வந்து 0ன்னு கிடச்சிரும். f of x அப்படிங்கிறது ஆட் வேல்யூவாக ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 2 times இன்டெக்ரலோட வேல்யூ minus a to a அப்படிங்கிறது 0 to a அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். 0 to a f of x into dx அப்படின்னு கிடச்சிரும். f of x into dx if function is an even.
ஓகே. ஸோ நமக்கு ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால பியோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ஃபைண்ட் a0 அண்ட் an, டு ஃபைண்ட் a0 அண்டு என்னோட வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணிட்டா போதும். நான் ஃபஸ்ட்டு a0ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். a0 ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும் 1 டிவைடட் பை பை இன்டெக்ரல் மைனஸ் பை டு பை f of x into dx, f of x into dx. ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் 1 டிவைடட் பை பை இன்டெக்ரல் மைனஸ் பை டு பை f of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மைனஸ் 2x. ஓகே, பை மைனஸ் 2x into dx. ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா ரிசல்ட் எப்படி சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னா 2 டிவைட் பை பைன்னு சேஞ்ச் ஆகிடும். லிமிட்டோட வேல்யூ 0 to பை அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். 0 to பை பை மைனஸ் 2x into dx. ஓகே, ஸோ திஸ் equal to ஒன்ஸ் அகைன் நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 2 டிவைட் பை பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டும். ஸோ பையை இன்டெகிரேட் பண்ணிங்கிறத வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பை எக்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். 2x இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 2x² பை 2 அப்படின்னு கிடச்சிடும். லிமிட்டோட வேல்யூ 0 to பை. ஸோ இப்போ லிமிட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 2 டிவைட் பை பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டும், எக்ஸுக்கு பதிலாக பையின்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஓகே அப்பர் லிமிட் என்ன ஆகிடும் பை ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிடும். பை ஸ்கொயர் மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். ஒன்ஸ் அகைன் பை ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிடும். இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா பை இன்ட்டு 0 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ டோட்டலாக 0 ஆகிடும். பை ஸ்கொயர் 0 ஆகிடும். ஓகே, ஓகே அப்போ ஃபைனலாக என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா a0 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ரிசல்ட் கிடச்சிடும். a0 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். an ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பை இன்டெக்ரல் மைனஸ் பை டு பை f of x into cos nx, f of x into cos nx dx. ஓகே, இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 1 டிவைடட் பை பை integral minus pi to pi f of x pi minus 2x into cos nx into dx. ஸோ once again இந்த ரிசல்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து pi minus 2x அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், காசும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், ப்ராடக்ட் ஆஃப் 2 ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ அப்படிங்கிறப்போ ரிசல்ட் எப்படி சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னா 2 times pi 2 divided by pi into integral limits 0 to pi சேஞ்ச் ஆகிடும். pi minus 2x into cos nx dx அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ நமக்கு வெல் நோன் ரிசல்ட் தான். இன்டெக்ரல் இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா udv அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா uv மைனஸ் இன்டெக்ரல் vdu அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த ரிசல்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம யூவை எதை சூஸ் பண்ணுறது, டிவியை எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லேட் அப்படிங்கிற லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு எது அப்பியர் ஆகுதோ அதை தான் யூவாக சூஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே டிவியாக சூஸ் பண்ணிவிடும். ஸோ அப்படிங்கிறது இன்வர்ஸ், எல் லாகரதமிக், ஏ அரித்தமெட்டிக், டி ட்ரிக்னாமெட்ரிக், இ எக்ஸ்போனன்ஷியல். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெட் யூஸ் ஈக்குவல் டு அல்ஜிப்ரைக் டேர்ம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது பை மைனஸ் 2x. ஓகே, ஸோ நான் அதை யூவாக சூஸ் பண்ணிக்கிறேன் பை மைனஸ் 2x. ரிமைனிங் டேர்ம் எல்லாமே டிவி. டிவியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் nx இன்ட்டு dx. நம்ம duவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கிறது தான் 0 ஆகிடும். மைனஸ் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2 இன்ட்டு dx அப்படின்னு கிடச்சிடும். இதிலேருந்து வியோட வேல்யூ வேணும். ஓகே, ஸோ வியோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணணும், டிவியை இன்டெகிரேட் பண்ணணும். காஸ் nx இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா சைன் nx பை n அப்படின்னு கிடச்சிடும். இப்போ நம்ம ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண போகிறோம். an equal to 2 divided by pi uv. ஓகே, ஸோ யூவோட வேல்யூ என்ன, வியோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். u is equal to pi minus 2x. ஓகே, pi minus 2x இது யூவோட வேல்யூ, வியோட வேல்யூ sin nx by n. ஸோ லிமிட் 0 to pi minus integral 0 to pi v du. வியோட வேல்யூ sin nx by n, sin nx divided by n. du ஓட வேல்யூ மைனஸ் 2 இன்ட்டு dx. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஓகே 2 டிவைடட் பை பை. இப்போ லிமிட் அப்ளை பண்ணி அப்படின்னா என்ன கிடைக்கும், அப்பர் லிமிட் பை மைனஸ் 2 பைன்னு கிடச்சிடும். பை மைனஸ் 2 பை sin n பை பை n, sin n பை டிவைடட் பை n மைனஸ் லோயர் லிமிட், மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பையன் மட்டும் கிடச்சிரும். இங்கே sin 0 பை n அப்படின்னு கிடச்சிரும், sin 0 பை n.
ஓகே யா இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் -2 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது கான்ஸ்டன்ட் -2/n இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன கிடைச்சிடும் அப்படின்னா +2/n அப்படின்னு கிடைச்சிடும். +2/n இன்டெக்ரல் 0 to pi sin nx into dx அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே ஓகே sin nπயோட வேல்யூ 0, sin 0ஓட வேல்யூவும் 0. ஸோ டோட்டலாக இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/π இங்கே 2/n அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா என்ன கிடைக்குது 4/π into n கிடைச்சிடும். 4/π into n இன்டெக்ரல் 0 to pi sin nx into dx, sin nx into dx. ஸோ ஒன்ஸ் இதை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் sin nx இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காசுன்னு கிடச்சிரும். ஸோ 4/π into n minus cos nx divided by n. ஸோ லிமிட் 0 to pi அப்படிங்கிறது கிடைக்கும். இதை ஃபர்தராக வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா -4/π into n² அப்படிங்கிற டேர்ம் கிடைக்கும். லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் தான் வெளியில் எடுத்துட்டோம், மைனஸ் பேர் ஆகாது. ஓகே cos nπ minus cos 0 அப்பர் லிமிட் minus லோயர் லிமிட். ஓகே -4/π into n² cos nπயோட வேல்யூ -1 whole power n, -1 whole power n minus 1. ஸோ இது எப்படி ஃபர்தராக நம்ம நோட்டேட் பண்ணலாம் அப்படின்னா -4/π into n² டேர்ம்ஸ், என்னோட டேர்ம்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணிடலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா -1 whole power n -1/n² அப்படிங்கிற டேர்ம் கிடச்சிடும். ஓகே ஸோ இது என்னோட வேல்யூ. ஓகே an ஃபர்தராகவுமே இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். என்னுக்கு பதிலாக 1 2 3 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட் டேர்ம் எல்லாமே -1 கிடைக்கும், ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். 1 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா -1/1 -1 கிடச்சிடும். -1 -1 -2 into -4 அப்படிங்கிறப்ப 8ன்னு கிடச்சிடும். சப்போஸ் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட வேல்யூ ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா -1 ஈவன் டைம்ஸ் n அப்படிங்கிறப்ப என்ன ஆகிடும், இது 1ன்னு கிடச்சிடும். 1 -1 0 ஆகிடும். ஸோ அதாவது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா an = 0 அப்படிங்கிறது கிடைக்கும். எப்போ அப்படின்னா if n is an ஈவனாக இருந்தது அப்படின்னா 0 ஆகிடும். ஆர் அதர்வைஸ் 8/π into n² அப்படின்னு கிடச்சிடும். எப்போ அப்படின்னா if n is an ஆட் நம்பர். ஓகே ஸோ இதுதான் என்னோட வேல்யூ. ஸோ நம்ம இந்த வேல்யூ வந்து ஃபோரியர் சீரிஸில் அப்ளை பண்ண போகிறோம், f(x)ல் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே f(x)ஓட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒன்ஸ் அகைன் நம்ம எழுதிடலாம். a0/2 + சிக்மா n = 1 to infinity an cos nx plus bn sin nx. ஓகே ஸோ இதில் நம்ம என்ன வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா a0ஓட வேல்யூ 0 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம், bnோட வேல்யூ 0 அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா an cos nx ஃபார்முலா தான் நமக்கு கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். f(x)ஓட வேல்யூ π - 2x this equal to sigma n = 1 to infinity என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும், 8/π into n² cos nx. இது எப்போ ட்ரூ அப்படின்னா if n is odd, otherwise it's not true. ஓகே n வந்து ஆட் நம்பராக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. ஸோ இதை எப்படி ஒன்ஸ் அகைன் ரீடிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 8/π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், 8/π வெளியில் எடுத்துடலாம். சிக்மா n = 1 to infinity நமக்கு ஈவன் டேர்ம் தான், ஈவன் டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும், ஆடு மட்டும் இருந்ததுனால வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம ஆடு டேர்ம் வர மாதிரி நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை மாற்றி எழுத முடியும். எப்படி அப்படின்னா cos of 2n - 1 into x. ஓகே ஸோ நீங்கள் என்னுக்கு பதிலாக என்ன வேல்யூ சூஸ் பண்ணாலும் 2n - 1 அப்படிங்கிறப்போ ஆடு டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். டிவைடட் பை சிமிலர்லி 2n - 1 whole squared அப்படின்னு கிடச்சிரும். ஸோ π - 2x ப்ராப்ளம் ஓவர். பட் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா டெடியூஸ் ஒன் மோர் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெடியூஸ் ஒன் மோர் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. 1/1² + 1/3² and so 1 is equal to 5²/8 அப்படிங்கிற ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே ஸோ லெட்
x is equal to 0 அப்படின்னு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. x is equal to 0. ஸோ 0ன்னு சொல்லி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பை மைனஸ் 2 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிடும் அப்படின்னா பை அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே, ஸோ பை இங்கே 8 டிவைடட் பை பை அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 8 டிவைடட் பை பை, this is equal to sigma n is equal to 1 to infinity cos 0ன்னு கிடைச்சிடும். எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படிங்கிறப்போ cos 0 டிவைடட் பை 2n minus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிடும். ஸோ அண்ட் செகண்ட் காஸ் 0க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அப்படின்னா கிடைக்கும் பாருங்கள். 8 டிவைடட் பை பை சிக்மா n is equal to 1 to infinity cos 0 வேல்யூ 1 2n minus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ண என்னக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை கிராஸ் பை ஈக்குவல் டு 8 டிவைட் பை பைன்னு சொல்லியிருக்கு. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா பை அப்படிங்கிறது டினாமினேட்டரில் வருது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ பை ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிடும். பை ஸ்கொயர் பை 8 அப்படின்னு. இப்போ எனக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா n is equal to 1 அப்படிங்கிறத அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 minus 1 கிடச்சிடும். ஸோ 1 by 1 ஸ்கொயர். n is equal to 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 minus 1 3 அப்படிங்கிறது கிடச்சிடும். 1 by 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 5 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ 1. இதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.